எல்லோருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, பட்டாசை வெடிச்சு தள்ளுங்க. எல்லாமே கடந்து போகும், மாறாதது எதுவுமே கிடையாது. ஸோ ஹாப்பி தீபாவளி. இந்த வருஷம் மதுரையா, சென்னையா, கோயம்புத்தூரான்னு அடிச்சு காட்டுங்க. ஸ்லக்ஸ், ஸ்லித்தர்ஸ், ஸ்குவாரம் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் விசித்திரமான கிரீச்சர்ஸை வச்சு 80s நிறைய பி-கிரேட் படங்கள் எடுத்துட்டு இருந்தாங்க ஹாரர் காமெடி ஜானரில். அதெல்லாம் பார்க்கறக்கே ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த பிரெயின் ஸ்டோமு, ஈவில் டெட்டு, பேட் டேஸ்ட் இந்த மாதிரி படங்கள் எல்லாமே பார்க்கறக்கே ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த படங்கள்லாம் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு விசித்திரமான கிரீச்சர்ஸை வச்சு வந்திருக்கிற படம் தான் ஸ்கேட் ஷிட்லஸ். கதை என்னன்னா, டான்னு ஒரு பிளம்பர் இருக்கிறாரு. இவருடைய பையன்தான் சன்னி. இவர் கூட வேலையை பழகிறதுக்காக ஹெல்ப்பராக சன்னியை கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம சன்னிக்கு மிசோபோபியான ஒரு போபியா இருக்குது. அந்த போபியா என்னன்னா, ஜெம்ஸ்னாலே அலர்ஜி, அடிக்கடி கை கழுவிட்டே இருப்பார். இப்படி இருக்கிற ஒருத்தனை பாத்ரூம் அடப்படுக்க கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போனால் அங்கே ஒருத்தன் ஒரு வித்தியாசமான கிரீச்சரை உருவாக்கி வச்சுருக்கான். அந்த கிரீச்சரே இவனை போட்டு தள்ளுது. இந்த அடப்படுக்க போனவங்க என்னானாங்க, இதெல்லாம் தான் இந்த படத்துடைய நீதி கதை. ஒரு செம்ம ஃபன்னான ஜாலி ரைட் படம். இந்த படத்தில் வர கேரக்டர்லாம் சீரியஸாகவே இருக்க மாட்டானுங்க, ஆனால் சீரியஸாக தான் இருப்பானுங்க. இந்த மாதிரி படங்களே இப்படி தான் ஜானர் பிளண்ட் பண்ணியிருப்பாங்க. க்ரீச்சர் ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி க்ரீச்சர்ஸை ஃபோக்கஸாக வச்சு வரக்கூடிய படங்கள். உதாரணத்துக்கு ஜாஸ், கிங்காங், பிரெடேட்டர் இந்த மாதிரி படங்கள்லாம் இந்த வகையை சாரும். மான்ஸ்டர் படங்கள்னு சொல்லுவாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த 80s வந்த பி-கிரேட் படங்கள் மாதிரியே இருக்கும். ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, ஆனால் அது சூப்பரான டெம்ப்ளேட். எப்படின்னா, ஒருத்தனுக்கு ஒரு ஃபியர் இருக்குது, அதை போக்க ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே வேற ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறான். அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுனால இவனுக்கு அந்த ஃபியர் போகுது. இதுதான் டெம்ப்ளேட். இந்த பழைய பூமர்களையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு வேலையை விட்டா எதுவுமே தெரியாது, ஆனால் வேலையை அவ்வளோ லவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த டானுடைய அப்பா கேரக்டருமே. பையன் கேரக்டர் எப்படி இருக்கும்னா, நம்மள மாதிரி தான். ஓப்பனிங் சீன்லேயே இந்த புழுவை உருவாக்கணும்னு காட்டுவாங்க. அவன் அந்த புழுவை எடுத்துட்டு காருக்குள்ளே காரை ஸ்டார்ட் பண்ணுவான். அப்போ 80s அந்த பழைய பாட்டு ஒன்று ஓடும், மரண ஹோலாயாக இருக்கும். அது அங்கே ஸ்டார்ட் ஆகிற காமெடி த்ரூ அவுட்ட படம் ஃபுல்லாகவே காமெடியாகவே போகும். நம்மளாம் ஒரு விஷயத்தை பார்த்தாலே தொடங்கூடிய மாட்டோம், ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் தொட்டா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த படத்தில் வர கேரக்டர்லாம் என்ன பண்ணும்னா, அதை போயிட்டு தொட்டு இது என்ன ஜெல்லு மாதிரி இருக்குது அப்படியெல்லாம் பண்ணுறது தான் இந்த கேரக்டரோட வேலையை. இந்த மாதிரி படங்களில் வர கேரக்டர் எல்லாமே அப்படி தான் பண்ணும். ஒன்றா போயிட்டு ஏதாவது முட்டையை எடுத்து பார்க்கறது, அப்படியே பீச் அடிக்கிறது, ஏதாவது கவலைன்னு ஏதாவது கைக்குள்ளே விட்டு கண்டதையும் பண்ணி ஏதாவது போய் லாக் ஆகிறது. இந்த மாதிரி இந்த கேரக்டர்லாம் ஒரு மேட்னஸாக, அதாவது ஒரு பிரெயின்லெஸ்ஸாக தான் இதுகெல்லாம் தெரியுங்க. இந்த மாதிரியே தான் பண்ணிட்டு இருக்குங்க. சீரியஸாகவே இருக்க மாட்டானுங்க, ஜாலியாக இருக்கும். அதுதான் இந்த படங்களுடைய பெரிய ப்ளஸ். அந்த மாதிரி தான் அந்த கேரக்டர்கள்லாம் டிசைன் பண்ணியிருப்பாங்க. படம் பார்க்கும்போது அது கேவலமான ஒரு இதே வைக்கக்கூடாதுன்னு அதை வச்சுட்டு ஏதாவது ஒரு கவுண்டர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த படங்களே, இந்த ஜேர்னரே அப்படி தான் இருக்கும். ஹாரர் காமெடியே இப்படி தான் இருக்கும். அவங்க அப்பா சன்னியை காரில் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது இந்த காருக்குள்ளே உட்காந்து உனக்கு ஒரு ப்ரெசென்ட் தரேன்னு கொடுப்பாரு. ஏன்னா இவனுக்கு அந்த போபியா இருக்குது, ஜெம் அலர்ஜி இருக்குல்ல, அதனால இருக்கிறதுலே காஸ்ட்லியான க்ளவுஸ்ரான்னு கொடுப்பாரு ஒரு ப்ரெசென்ட். அவன் அப்போ அந்த க்ளவுஸை போடுவான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பழைய மியூசிக்கெல்லாம் வரும், அது சூப்பராக இருக்கும். இந்த குண்டின் படத்துலையெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரியான மியூசிக் வரும், சூப்பராக இருக்கும் அந்த சீன்லாம். அந்த க்ரீச்சரை டிசைன் பண்ணதே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு புழு மாதிரியான ஒரு க்ரீச்சர் தான் அது. அது பார்த்தீங்கன்னா திடீர்னு வாயை போலவே பயங்கரமாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஆளையே முடிச்சிடுது. அந்த மாதிரியான ஒரு க்ரீச்சர், அது வெறித்தனமான ஒரு க்ரீச்சர். இந்த உருவாக்குனவனையே போட்டு தள்ளிடுவாங்க. போட்டு தள்ளிட்டு அவன் சொல்லிட்டு தான் சாவான், அடுத்ததெல்லாம் நீங்க தாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் சாவான், சொல்லிட்டு செத்துருவான் அவன். இந்த மாதிரி இந்த கிரீச்சர் பார்த்தீங்கன்னா எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா, பாத்ரூம் கடியில இருந்து வரும், அப்படியே வரும். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்பான், கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணிருப்பானுங்க, கொட்டையவே பிடிக்கிறோம். சரியான சீன் அது. அதான் போயிட்டு இந்த டானுங்கிறவர் பார்த்தீங்கன்னா கையில எடுத்துட்டு பார்த்துட்டு இருப்பாரு. என்னது இது, என்ன ஏதோ அடைச்சிருக்கும் போல, என்ன இதுன்னு பார்த்துட்டு இருப்பாரு. படம் கூட சரி நோலாயா இருக்கும். இது நல்ல கிராஃபிக்ஸ் இருக்கு. ஒரு பெரிய படத்துக்கு எப்படி கிராஃபிக்ஸ் பண்ணுவாங்களோ அதை விட பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு அந்த புழுவெல்லாம். இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுதான். கடைசியில பாத்தீங்கன்னா கிஸ் எல்லாம் இருக்கும். இந்த 80s படங்கள் எல்லாம் பார்ப்போம். கடைசியில பாத்தீங்கன்னா தியேட்டர்ல கிஸ் ஒன்று அடிக்கணும். கிஸ் அடிச்சா ஆடியன்ஸ் எல்லாம் கத்துவானுங்க அப்படின்னுவானுங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட் இதுலயும் இருக்கு. கடைசியில முடியும் போது ஒரு கிஸ், அதோட தான் முடியுது. இந்த படம் பார்க்கும்போது ஸ்லக்ஸ்ன்னு ஒரு படம் இருக்கு, அதுவுமே இதே மாதிரிதான் இருக்கும். சுற்றுக்கானுங்கன்னு நினைக்கிறேன். படத்துல எந்த அளவுக்கு காமெடி இருக்கோ அந்த அளவுக்கு ரத்தமும் இருக்கு, தெறிக்க விட்டுருக்கானுங்க. அதுவும் அந்த மிஸ்டர் ஏவையெல்லாம் போட்டு தள்ளுறதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அதை வேற தூக்கிட்டு திரிவானுங்க. இந்த மாதிரி டிஸ்கஸ்டிங்கான காமெடிகள்லாம் நிறைய இருக்கு, ஜாலியா பார்க்கலாம். அடுத்த பார்ட்டுக்கான லீடுமே கொடுத்துருக்காங்க. மறக்காம போஸ்ட் கிரெடிட்டை பாருங்க, பார்த்துட்டு உங்களோட தாட்ஸ் எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. பை.